எவ்வளவு லாபபாந்தம் பண்ணி போஷாக்கா ரட்சிக்கிறோம். வேளா வேலைக்கு ஆகாரம், ஒரு ஏகாதசியை பற்றி கவலை இல்லை, சிவராத்திரியை பற்றி கவலை இல்லை, கோகுலாஷ்டமி ராமநவமி பற்றி கவலை இல்லை, மாலைய பட்சத்தை பற்றி அமாவாசையை பற்றி கவலை இல்லை. எப்போ கேட்டாலும் எதை கேட்டாலும் இந்த வயதுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இது போராதுன்னு சொல்லி மாத்திரை மருந்து டானிக்கு எல்லாத்தையும் பார்த்து இந்த உடம்பை நல்லா போஷணமாக வச்சுக்கணும்னு பிரயத்னம் பண்ணோம். இப்படியெல்லாம் போஷணம் பண்ணுறையே இந்த சரீரம் கூட வருமோன்னு எனக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இன்னும் சரியாக அந்த அர்த்தமே புரிய மாட்டேங்கிறது. நானும் சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் சரியாக அர்த்தம் புரியலை. பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு வார்த்தையை யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான், நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது. ஏன்னா பழைய காலத்தில் அதுவும் பிராமண தர்மத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு 2-3 தலைமுறை முன்னாடி மட்டும் பார்த்தேன்னாக்கா காலத்தால் 4 மணி 5 மணிக்குள்ளே எழுந்திருந்து ஸ்நானத்தை பண்ணி சந்தியானத்தை பண்ணி பூஜை ஜபங்கள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மாத்தியானிகம் பிரம்மயஜ்யம் முடிச்சுட்டு யாராவது அதிதிகள் வந்தால் அவளுக்கு போஜனம் பண்ணி வச்சு அப்புறம் சாப்பிடுவா. நேராக அப்படிதான். ஏன்னா சாஸ்திரமே சத்தியந்தொரத்தேன பரிசிஞ்சாமின்னு பகல் சாப்பாடுக்கு ஒரு பிரதேசனம் சொல்லிட்டு ராத்திரி சாப்பாடுக்கு ரித்தந்துவா சத்தியன பரிசிஞ்சாமி 2 தான் சொல்லிருக்கு. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ வேறு டிஃபனுக்கோ அது ஒன்றும் மந்திரம் சொல்ல. அதனால சில பேர் என்ன நினைக்கிறா, மந்திரம் சொல்லாமல் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்படி விஷயம் இல்லை. ஒரு பழமொழியே ஒன்று உண்டு. ஒரு வேளை சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகின்னு சொல்லுவா. இப்போ 3 வேளையும் போகாது, ஈட் லெஸ் மோர் ஆஃபன் அப்படின்னு எல்3 டாக்டர் சொன்னால் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணுறா. 3 மணி நேரத்துக்கு ஒட்டே ஏதாவது உள்ளே போயிட்டு இருக்கணும்னு. அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா 3 வேளை சாப்பிட்டாலே ரோகிங்கிற, 2 வேளை சாப்பிட்டா அது போகிக்கு நல்லா சௌக்கியமாக அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பழைய காலத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் கிடையாது. ஆனால் இலையில உட்காந்தா நறுக்குன்னு சாப்பிட்டுடுவா. இப்போ போகிறத வரத்தை நல்லாமோ சாப்பிட்டுன்னு இருக்கான், இலையில உட்காந்தா சாப்பாடு வேண்டாம். அந்த மாதிரி ஆகிடுத்து. பசிச்சு சாப்பிடணும். சாஸ்திரம் ஆயுர்வேத ரீதியாகவே பசிச்சு சாப்பிடணுமே தவிர இந்த கடியாரத்தை பார்த்து டைம் வந்துவிட்டு அதனால சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. வாஸ்தவமாக பசிச்சா சாப்பிடும், பசிக்கிறதெல்லாம் பேசாமல் இரு, பசிச்சா சாப்பிடு. பசிக்கிறதுக்காக தானே க்ஷுத்வியாதிஷ்ட சிகிச்சை தான், பசிங்கிற வியாதிக்கு மருந்து தானே ஆகாரங்கிறது. அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற வார்த்தையை யார் கண்டுபிடிச்சானோ தெரியல. The only time he has fasted is the time when he has been asleep. And that too for the simple reason that he has still not found out a way how to sleep and eat at the same time. அதனால தான் ராத்திரி தூங்குற போது ஃபாஸ்ட் பண்ணியிருக்கான். ராத்திரி சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு என்னமோ படுத்துட்டு இருக்கான். காலத்தால் ஏந்து 1 ஹவருக்குள்ளே ஏதாவது உள்ள ஆகாரம் போகணும் அப்படிங்கிறான். இது ஒரு பெரிய ஃபாஸ்ட்டு. இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு மீல் பிரேக்ஃபாஸ்ட்டு இதை வச்சுருக்கா. ஏதோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு நாம் ரொம்பவே நம்ம பெரியவாள்னா சொன்ன தர்மத்தெல்லாம் விட்டுட்டோம். டாக்டர் சொல்கிறான்னு சொல்லிவிட்டு இது ஒரு ரொம்ப அது அமாவாசையாக இருந்தாலும் சரி ஏகாதசியாக இருந்தாலும் காத்தால் ஏந்த உடனே பருத்தி வச்சுட்டு உடனே ஏதாவது டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பழக்கம். இது வைதிக தர்மத்தில் முதற்கொண்டு வந்துவிட்டு ருத்ரன் ஜபம் பண்ணுற போது முதற்கொண்டு காத்தால் டிஃபன் கொண்டு மகன்யாசம் மட்டும் ஜபம் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் பாக்கி ஏகாதசி ஜபம் பண்ணுறதுன்னு வந்துவிட்டு தேவையில்லை. இது நான் குறையா சொல்லலை. ஹவு வி கேன் ஃபைண்ட் அ சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் டு தி மேட்டருங்கிறதுக்காக சொல்கிறேன். சங்கல்பத்தை குறைக்கணும். சங்கல்பம் இது பெரிய வாசம் தான், நான் சொல்லலை. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வைதிகர் இப்போ இல்லை பகவான் போய் சேர்ந்துவிட்டார். எங்கள் அப்பா வயசு இருக்கும் அவருக்கு. அவர் என்கிட்ட நேரடியாக சொன்னதுனால சொல்கிறேன். அவர் காஞ்சிபுரத்தில் போய் அவர் உபாத்தியாயம் யாரோ ருத்ரேகாசினி இவர் பண்ணி வச்சுருக்கார். பெருசாக 1 மணி நேரம் சங்கல்பம் பண்ணி வச்சார். அப்புறம் பெரியவா உடனே கூப்பிட்டு அனுப்பிச்சாலாம். என்ன பண்ணினேன்னு கேட்டார். அவர் பூர்வாபரம் நன்னா பண்ணி வைப்பார். ஆனால் அவருக்கு ஸ்ரௌதத்தில் பிரவேசம் இல்லை, யாக சம்பந்தமான விஷயத்தில் பிரவேசம் இல்லை. நன்னா பூர்ணமாக அத்தியனம் பண்ணிருக்கார். பூர்வாபரம் நன்னா பண்ணி வைப்பார். என்ன பண்ணேன்னு கேட்டார். ருத்ரேகாசிக்கு சங்கல்பம் பண்ணேன்னா, நீ ருத்ரத்துடைய பெருமை வேணா சொல்லு, பாப்பங்கள் நிறையா லிஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் உண்டான்னு கேட்டாலாம் பெரியவா. நீ சர்வ பாப நிர்கரணார்த்தம்னு ஒரு வார்த்தை சொன்ன போகாதா? சர்வ பாபங்களும் போக்குறதுக்காக ருத்ரேகாசினி ஆக்கிய மகாபிராயஷ்சித்த கர்ம கரிஷ்யே அவ்வளோதானே சொல்லணும். அது உனக்கு சோமயாகத்துக்கு என்ன சங்கல்பம் தெரியுமான்னு கேட்டார். இவருக்கு சௌதத்தில் பிரவேசம் இல்லை, பேசாமல் இருந்திருக்கார். அங்கே ஒரு யாகம் பண்ண தீட்சர் வந்திருக்கார். அவரை கூப்பிட்டு சோமயாகத்துக்கு என்ன சங்கல்பம்னு கேட்டால் பெரியவாள் தெரியாமல் இல்லை, அவள் துறையில் அவள் வாக்குலேருந்து எலிசிட் பண்ணுங்கிறதுக்காக சோமயாகத்துக்கு என்ன சங்கல்பம்னு கேட்டாள். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சோமேன யக்ஷே இவ்வளோதான் சங்கல்பம். சோமயாகம் ரொம்ப வசந்த யாகம். அதுக்கே இவ்வளோ தான் ஒரு வழியில் முடிஞ்சு போயிடுத்து. அன்னிலேருந்து நான் அந்த
ருத்ரேகாசி மகாருத்ரம் அதிருத்ரம் எதுவாக இருந்தாலும் சங்கல்பத்தை ரொம்ப சங்கரமாக பண்ணினுட்டேன், பெரியவா சொன்னதுனால பண்ணினுட்டேன்னு எங்கிட்ட சொன்னார் அவர். அது மாதிரி சங்கரமாக 5 நிமிஷத்துக்குள்ளே சங்கல்பத்தை முடிச்சுன்னு விட்டா மான்யாசம் முடிஞ்சு ஏகாசி ருத்ரம் முடிஞ்சு 11:30 மணி மேக்ஸிமம் 12 மணிக்குள்ளே முடிச்சுடலாம். காலத்தால் 6:30 மணிக்கு ஸ்நானம் சந்தியானம் பண்ணிவிட்டு ஆரம்பித்தா 11 மணி 11:30 மணிக்குள்ளே முடிச்சுடலாம். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் மாத்தியானிகம் பிரம்மயஜ்யம் பண்ணிவிட்டு 12 மணிக்கு 12:30 மணிக்குள்ளே இறைய போட்டுடலாம். நடுவில் ஒரு பால் இல்லைன்னா ஒரு பழம் இல்லை பால் விட்டு கஞ்சி உப்பு போடாமல் ஜபம் பண்ணால் அதுக்கு வீரியம் ஜாஸ்தி. அனசனமாக பண்ணக்கூடிய விஷயத்துக்கு அதனால தான் மகான்கள் பிராமணோத்தமர்களெல்லாம் பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுப்பான்னு சொல்கிற போது தானேன தபசாச்ச அனசனேனா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரம்மத்தை தியானம் பண்ணி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறான்னு உபனிஷத் வாக்கியம் இருக்குது. அதனால் இதை சுலபமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிரகஸ்தாளுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு கடமை ஒன்று இருக்குது. சாதாரணமாக இவனுக்கு ஒன்றும் தெரியல. கிரகஸ்தன் என்ன நினைக்கிறான், 1 மணி நேரம் சங்கல்பம் பண்ணி வச்சா தான் பெரிய வாத்தியார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். சங்கல்பம் சீக்கிரமாக பண்ணிட்டா இவருக்கு தெரியாது, விஷயம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான். நம்முடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். அது மாதிரி எதுக்காக தான் சொல்ல வந்தேனாக்க, ஆகாரம் நம் கர்மாவை முடிச்சுட்டு ஆகாரம் பண்ணால் அது ரொம்ப ஸ்லாக்கியம். அது அனசனமாக செஞ்சால் அதுக்கு வீரியம் ஜாஸ்தி. பாராயணமோ டிஃபன் சாப்பிட்டு பூஜை பண்ண முடியுமா சொல்லுங்க? பூஜைன்னு ஒன்று இருந்தால் பூஜையை தான் முடிச்சுட்டு மாத்தியானங்கம் பிரம்மயஜ்யம் முடிச்சுட்டு அப்புறம் தானே சாப்பிட முடியும். அதுக்கு முன்னாடி போனால் பொழுது பாதவானா குடிக்கலான்னு தேவகாரியத்தில் சொல்லிருக்கா. பித்ருகர்மாவில் அந்த சரிகியும் கிடையாது, தீர்த்தம் கூட கிடையாது, ஒரு பொட்டு ஜலம் கூட கிடையாது. ஒட்டுக்கு இருந்து தான் பித்ருகர்மா பண்ணோம். தேவதா காரியத்தில் பயோ பிராமணஸ்ய விரதம் யபாகூராஜன்யஸ்யா பால் மாத்திரம் குடித்தா பிராமணனுக்கு விரதபங்கம் இல்லைன்னு இருக்குது. தேவதா காரியத்தில் கஞ்சி குடிக்கிறது க்ஷத்ரியனுக்கு சொன்னாள். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தை வேதத்தை சொல்லியிருக்கு. அதனால் இவ்வளவு பாடுபட்டு இந்த உடம்பை ரட்சிச்சியே ஒரு வேளை உபவாசம் இல்லாமல் ஒரு நாள் ஒரு சிவராத்திரி ஒரு ஜென்மாஷ்டமியும் கண்முழிக்கலை. இந்த சரீரத்தை கேட்ட போதெல்லாம் சரீரத்தெல்லாம் கொடுத்தியே அந்த சரீரம் கூட வருமோ நாள் தேகச்சிதாயாம்